அங்கேயே வணக்கம். வணக்கம். நம்ம வந்து கடந்த வாரம் வந்து நம்ம வந்து கர்ணன் பற்றி பேசணும், துன்பங்களை பற்றி பேசணும். இந்த வாரம் வந்து ஆத்திகர் நாத்திகர். ஆத்திகர்னா என்ன சொல்லியிருக்காங்க, நாத்திகரை பற்றி நீங்கள் ஐயா ஏதாவது சொல்லிருக்காங்க. ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, நாத்திகரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? நாத்திகர் பற்றி ஏன்னா நிறைய கோச்சிக்குவாங்களா அவங்களும் இல்லை. இப்போ 2 பிரிவு இருக்கு, ஆத்திகர் நாத்திகர்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேருமே என்ன பண்றாங்க, அரசியல் இருக்குங்கிற ஒரு வாதம், இல்லைங்கிறது ஒரு வாதம். 2 பேர் மத்தியில இப்போ ஒரு டாபிக் பெரிய முருகன் பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. முருகனை பத்தி அவங்க வந்து பேசுறாங்க, இவங்க இல்லை அப்படிங்கிறாங்க. முருகன் வேலை தூக்கிட்டு போறாங்க. பல எல்லாமே ஆளுக்கு ஆளு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நாத்திகத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணுமா, இல்லை இந்த முருகனை பற்றியும் தெரிஞ்சுக்கணுமா? முருகனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நாத்திகத்தை பற்றி அவங்க என்னமோ அறிவாளி அப்படிங்கிறது, தன்னை அறிவாளியாக நிரூபிக்கணும், அறிவு சார்ந்து எல்லாம் இருக்குது, மூட நம்பிக்கையாக இருக்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம நாத்திகத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுப்போம். என்ன நாத்திகம்னா என்ன? நாத்திக வந்து கடவுள் மறுப்பாளர்கள். அதாவது நீங்கள் இந்த உருவத்து மேலே மூட நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு குற்றஞ்சாட்டுறாங்க. அப்படிதானே? நாத்திகம்ங்கிறது கோச்சிக்குவாங்களா, பிரச்சனை பண்ணுவாங்களப்பா. அவங்க ஏற்கனவே பார்த்துக்குவோம். ஐயா சொன்னதான் நான் இல்லை, நான் பூஜ்யம் தான், நீ கேஸ் வேணா போட்டு. ஏன்னா அதுக்கு ஆதாரம் இருக்குது. நாத்திகம் பேசுறவன் நாக்கு முடநாக்கு, நாரிய பிணநாக்கு அப்படின்னு ஒரு பதிவு பண்றாரு. ஏன்னா நாத்திகம் பேசுறவங்க வந்து உண்மை சொல்லுவாங்க. ஆனா நாத்திகம் பேசுறவங்க கோவப்படாம புரிஞ்சிக்க வந்து ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். நான் சொல்கிறதுக்கு வச்சு நீங்கள் கோவப்பட வேணாம், ஆராயுங்க. ஏன்னா எல்லா கருத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாது. ஆதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வள்ளுவர் தான் நமக்கு தலைமை.